திரு சேதுராமன் தன்னுடைய கருத்துக்களை சொன்னார். தேசிய கீதத்த பாடுறதுல ஏன் இவங்களுக்கு தயக்கம்னு கேட்டாரு. அவங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லையே! இதுதான் இந்த இதில பிரச்சனை என்னன்னா, இப்படி ஒரு அஜெண்டா வந்து கிரியேட் பண்ணிடுறது. ஒரு திடீர்னு செங்கோல்னு ஆரம்பிப்பாங்க. அடுத்தது வந்து அட்சய தின்னு ஆரம்பிப்பாங்க. அடுத்து அமிர்த கால்னு ஆரம்பிப்பாங்க. அடுத்தது 2047 வரைக்கும் எல்லாரும் வெயிட் பண்ணுங்க, போங்கம்பாங்க. இது மாரி சொல்லிக்கிட்டே வந்து அன்றாட பிரச்சனைகள் என்னென்ன இருக்கோ, அத மழுக்கடிக்கிறதுக்கான முயற்சிகள் தான் இது எல்லாமே. இப்ப தேசிய கீதத்த வந்து அவமதிக்கணும்னு சொல்லி யாருமே சொல்லல. இந்த சபைக்குன்னு சொல்லி ஒரு மரபு இருக்கு. முதல்ல தமிழ்த்தாய் வாழ்த்தோட துவங்குது. அடுத்து வந்து முடியும்போது தேசிய கீதத்தோட. தமிழ்நாட்டுடைய அரசு நிகழ்ச்சிகள் எல்லாமே அப்படித்தான் இருக்கு. இவரு விரும்பினாருங்கிறதுக்காக ஒரு மரப மாத்த முடியாது. இவர் எத்தனையோ விஷயங்கள் விரும்புறாரு. தமிழ்நாடுங்கிறது தப்பு, தமிழகம்னு சொல்றது தான் கரெக்ட்ன்னு சொல்லி சொல்றாரு. ஈழவன்மணிக்கு போறாரு. எல்லா எல்லா அரசியலும் பேசுறாரு. இந்த அரசு வந்து எந்த விதத்திலுமே சரியில்லன்னு சொல்லிட்டு பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் குடுக்குறாரு. அதுக்கப்புறம் இந்த மெட்ராஸ்ல ஒரு வெள்ளம்னு சொல்லி வந்தபோது ராஜ்பவனுக்குள்ள பதுங்கிக்கிறாரு. ஏன் எல்லாத்துலயுமே ஆக்டிவா இருக்கவரு அங்கேயும் ஃப்ளைட் எடுத்துட்டு போய் பார்க்க வேண்டியது தானே? படகுல போ முடியலன்னா, அட்லீஸ்ட் ஃப்ளைட்லயாவது போலாம்ல. அடுத்து முக்கியமா வந்து ஒரு பாயிண்ட் வந்து சொல்லப்பட்டது. கவர்னர் வச்சு இவங்க கலாட்டா பண்ண பார்க்குறாங்கன்னு. கிடையாது. அரசியலமைப்பு சட்டத்துப்படி இது வந்து கவர்னருடைய அட்ரஸ்ங்கிறது இட் இஸ் அ ஸ்டேட்மெண்ட். இட் இஸ் அ ப்ரொக்ளமேஷன் ஆஃப் தி பாலிசி அண்ட் புரோகிராம்ஸ் ஆஃப் தி ரூலிங் பார்ட்டி. இதுதான் அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் வந்து எனக்கு இது பிடிக்கல நான் இத வாசிக்க மாட்டேன்னு சொல்லவே முடியாது. இதுதான் உண்மை. இன்னொன்னு சொல்றாரு இவர் வந்து நீங்க வந்து அவர் வந்து ராஜ்பவன்ல இருந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. லெட் மீ ரீட் இட். கவர்னர்ஸ் அட்ரஸ் ஷுட் ரிஃப்ளெக்ட் கவர்ன்மென்ட்ஸ் அச்சீவ்மென்ட்ஸ், பாலிசிஸ் அண்ட் புரோகிராம்ஸ் அண்ட் டு இன்ஃபார்ம் த ஹவுஸ் ஆஃப் தி காசஸ் ஆஃப் இட்ஸ் uh, uh, causes of its Summons. summons and should not be a forum for peddling misleading statements and venting blatantly partisan political views சொல்லி சொல்றாரு. இது அப்படி கொஞ்சம் மாத்தி போடுவோமா? ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லாம சென்ட்ரல் கவர்மெண்ட் போடுவோமா? அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்களுடைய பாலிசி புரோகிராம் சொல்றாங்க. அங்க வந்து என்ன பண்றாங்க? ஒயிட் பேப்பர் கொண்டு வர்றாங்க. முந்தின 10 வருஷத்த பத்தி. தங்களுடைய 10 வருஷம் பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் தான் நடக்குது. இது அவர்களுக்கு ஜனநாயகத்தில் அளிக்கப்பட்ட உரிமை. அதை பயன்படுத்துறாங்க. ஏன்னா அவங்க பண்ணா கரெக்ட், இவங்க பண்ணா தப்புங்கிறது எந்த விதத்துல இது நியாயமாகும். அடுத்து வந்து இவங்க வந்து கவர்னர் சொல்றாரு இதெல்லாம் வந்து பொய் பொய் பொய்ங்கிறாருல. எதுக்கு ஒரு எதிர்க்கட்சி இருக்கு? கவர்னர் அட்ரஸ் முடிஞ்சோன்னு அவங்க பேச போறாங்கல்ல. அவங்க வேலையை எதுக்கு நீங்க செய்றீங்க? இவங்க ஏதாவது தப்பா பேசியிருந்தாங்கன்னா அவங்க சொல்லுவாங்கல்ல தப்பு தப்பா சொல்றீங்க அப்படின்னு. அதனால கவர்னருக்கு வந்து மரபு தெரியலையா? அல்லது வேணும்னே இதெல்லாம் பண்றாரா? அப்படின்னு சொல்லி புரியல. அந்த இது வந்து தமிழ்த்தாய் வாழ்த்து சொன்னா சில பேருக்கு என்ன உடம்பெல்லாம் எரியுதா? தமிழ்த்தாய் வாழ்த்து முதல்ல சொல்லிட்டு கடைசியில வந்து தேசிய கீதம் சொன்னா, முதல்ல தேசிய கீதம் தான் சொல்லணும். அதுக்கு என்ன அர்த்தம்? முதல்ல தேசிய கீதம் சொல்லணும்னா தமிழ்த்தாய் வாழ்த்து பாடக்கூடாதுன்னு அர்த்தமா? மத்த மாநிலங்கள்லயும் வந்து அவங்கவங்க மொழிக்கு வந்து முக்கியத்துவம் குடுக்குறது கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கர்நாடகா வந்து பார்த்தா தெரியும். அதுல எந்த தப்பும் கிடையாது. பாரதியார் வந்து ரொம்ப அழகா சொன்னாரு. நம்ம எப்படி இருக்கணும்னு ரொம்ப ரொம்ப தெளிவா திருத்தமா சொன்னாரு. "வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு, என் மொழி, என் இனம், என் நாடு." இதுல என்ன தப்பு இருக்கு? அந்த மாரி தமிழ்நாட்டிலயோ, கேரளாலயோ, கர்நாடகத்திலயோ மக்கள் நினைச்சாங்கன்னா, அதுல என்ன தப்பு இருக்கு? இந்தியர்கள்னு பெருமையா இருக்கிறவங்க, தங்களுக்குன்னு சொல்லி ஒரு மொழி இருக்கிறது, ஒரு வளமை இருக்கிறது, ஒரு பண்பாடு இருக்குன்னு சொல்லி பேசினா, அதுல எந்த விதமான தவறுமே கிடையாது. அதனால இது வேணும்னே ஒரு பிரச்சனைய கிளப்புறது அப்படிங்கிறது இந்த இந்த ஆளுநருக்கு பழக்கமாவே போச்சு. கீழ 1 மணிக்கு போவாரு, அங்க ஏதாவது பேசுவாரு. மார்க்சிசம் தான் இந்த நாட்டையே கெடுத்து குடிச்சு வரவ ஏதாவது ஒண்ணு இவர் சொன்னதுல கன்சிஸ்டன்ட்டா அடுத்து வந்து பேசியிருக்காரா? தூவி விட்டு போயிருவாரு. இது வந்து ஒரு கீழ்த்தரமான ஒரு போக்கு. வேற ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஐ யூஸ் வெரி ஸ்ட்ராங் வேர்ட்ஸ். ஐ அம் அவேர் ஆஃப் இட். ஆனா தட் இஸ் அ ஃபேக்ட். இப்படி ஆளுநர்ங்கிற பதவியில் இருக்க ஒருத்தர் கண்டிப்பா செய்யவே கூடாது. ஆளுநருக்கு விதிக்கப்பட்டது என்னவென்றால், அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு மரபு இருக்கிறது. பிரசிடென்ட் வந்து ஒன்றிய அரசுடைய நாடாளுமன்ற கூட்டம் கூடும் பொழுது, ஒன்றிய அரசுடைய கொள்கை பிரகடனத்த அவரு சொல்லுவாரு. அதே மாதிரி மாநிலத்தின் ஆளுநர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கே, அவங்களுடைய கொள்கை பிரகடனத்த சொல்லுவாங்க. ஒண்ண நம்ம மறந்துடக்கூடாது. மாநில அரசும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு. ஒன்றிய அரசும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு. 2மே வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு. அரசியல் சட்டத்தில் 2க்குமே அதிகாரம் குடுத்திருக்காங்க. அதனால ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே எலக்ஷன், ஒரே ஒரே கட்சி அப்படிங்கிற மாரி திசைக்கு போறதுக்கு முயற்சி பண்ணா, அந்த முயற்சிய எதுக்கத்தான் செய்வாங்க. அதனால இங்க நடந்ததுல வந்து மாநில ஆளுநர் தேவையில்லாம இந்த பிரச்சனைய கிளப்புறாரு. அவர் வந்து அவரே எழுதுறாரு. 9ஆம் தேதி எனக்கு அனுப்புனாங்க. நான் அதுல சொன்னேன் இந்த மாரி அவர் என்ன திருப்பி அனுப்பியிருக்காரு? பொத்தாம் பொதுவா. ஒண்ணு கூட ஸ்பெசிஃபிக்கா சொல்லாம. இத நீக்குங்க எனக்கு அப்ஜெக்ஷன் இருக்குன்னு சொன்னாரா? ஒட்டுமொத்தமா எல்லாமே தப்பா அந்த இதுல?
அது மாதிரி அனுப்பி விட்டாருன்னா அவங்க என்ன செய்ய முடியும்? தெர் இஸ் நோ சப்ஸ்டன்ஸ் இன் வாட் இஸ் ரைட்டிங். ஸோ வி வில் கோ அஹெட். அதுதான் அவங்க செஞ்சாங்க. திரு அப்பாவு அவர்கள் பேசினது வந்து அவைத்தலைவர் வந்து இவர் பேசின அரசியலுக்கு அவர் அரசியல் பேசியிருக்காரு நான் நினைக்கிறேன். ஆனா அவர் வந்து தன்னுடைய கட்சின்னு சொல்லல. அப்பா பேசுனது தமிழ் மக்களுக்குன்னு ஒரு உணர்வு இருக்குன்னு சொன்னாரு. அப்பாவு பேசுனது தமிழ் மக்கள் கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லி சொன்னாரு. நீங்க வந்து சொல்றீங்க கவர்னர் ரப்பர் ஸ்டாம்ப்னு சொல்றேன். நீங்க எதுக்கு கவர்னர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து பேச சொல்றீங்கன்னு சொல்லி கேட்டீங்க. முதல்ல கவர்னர் என்ன நினைக்கிறாரு? அவர் ரப்பர் ஸ்டாம்ப் நினைக்கிறாரா? அவர் இல்லாம எதுக்கு எடுத்தாலும் மூக்கு நுழைக்கிறாரு. தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் மூக்கு நுழைக்கிறாரு. இவருக்கு என்ன தமிழ் பாரம்பரியம், தமிழ் இலக்கியம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகம்னு பேர் வைக்கிறது தான் பொருத்தமா இருக்கும்னு சொன்னாரு. யாராவது விளக்க முடியுமா? இவருக்கு ஸ்பீச் ரைட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து அனுகூல சத்ரு நெறைய பேர் இவருக்கு பக்கத்துல இருக்காங்க. இருந்து இவர் பேர கெடுக்கிறதுக்கு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கவர்னர் வந்து இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு காரியம். மாநிலத்துல மந்திரிக்கும் ஆளுநருக்கும் என்னென்ன வரைமுறைகள், வரம்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றனவோ அவைகளிலிருந்து மீறாமல் இருவருமே நடந்து கொள்ள வேண்டும். இதுல வந்து ஆளுநர் தான் வழிகாட்டணும். இதுதான் என்னுடைய முதல் கருத்து. இல்ல அது கவர்னர்ல கண்டிப்பா இடம்பெறணும். இது கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது? மெய்யப்பன் கரெக்ட். காசஸ் ஆஃப் சம்மன்ஸ் எழுதணும் இல்லையா? இந்த சட்டமன்ற கூட்டம் எதுக்காக நடக்குது? பட்ஜெட் பிரசன்ட் பண்றதுக்காக நடக்குது. பட்ஜெட் பிரசன்ட் பண்ணும்போது அவங்க என்ன சொல்ல போறாங்க? அவங்களுக்கு வந்து டாக்ஸ் போட வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஏன் டாக்ஸ் போட வேண்டிய கட்டாயம் இருக்கு? ஏன்னா, லெஜிட்டிமேட்டா இவங்களுக்கு என்னென்னலாம் வரணுமோ, குடுக்கணுமோ ஒன்றிய அரசு, அதெல்லாம் குடுக்காம இருக்காங்க. நான் மறுபடியும் வந்து ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். ரொம்ப ரொம்ப பல உதாரணங்கள் இருக்கு. ஒண்ணு சொல்றேன். குஜராத்துக்கு போனவர் வந்து தன்னுடைய நிவாரண நிதியிலிருந்து பிரதம மந்திரி நிவாரண நிதியிலிருந்து ரூ. 1000 உடனடியா அனௌன்ஸ் பண்ணாரு. இந்த ரூ. 1000 கணக்கு குடுக்கணும். இது டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் ஆக்ட் படி குடுக்குறதுக்கும் கணக்கு குடுக்கணும். எல்லாத்துக்கும் கணக்கு குடுக்கணும். குஜராத் கவர்ன்மெண்ட் நிச்சயமா கணக்கு குடுக்கும். இப்ப குஜராத் கவர்ன்மென்ட்க்கு 1000 குடுக்கணும்னு சொன்னத பத்தி எனக்கு எந்த விதமான வருத்தமும் இல்ல. அவங்க நம்முடைய சகோதரர்கள். கஷ்டத்துல இருக்காங்க. குடுக்கணும் கண்டிப்பா. அதே மாரி தமிழ்நாடு வந்து குஜராத்துடைய சகோதரர் தானே. இந்தியால தானே இருக்கோம் நாங்க. நாங்க தான் சொல்லணுமா திரும்ப திரும்ப நாங்க இந்தியாவுல இருக்கோம். வி ஆர் பார்ட் ஆஃப் இந்தியான்னு. தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே குடுக்கலங்கிறது உண்மைதானே. ஒண்ணுமே குடுக்கல. திரும்ப திரும்ப ஒரு பொய்ய சொல்லிட்டு இருக்காங்க. ரூ. 1000 குடுத்துட்டோம்னு. ரூ. 1000 இவங்க வந்து எக்ஸ்ட்ராவா குடுக்கல. இட் இஸ் ஆல்ரெடி டிசைடட். மார்ச் 31க்குள்ள ரூ. 1000 குடுக்கணும். அது ஸ்டேட்டுடைய அலோகேஷன். இப்படி திசை மாறி பேசிட்டு இருக்காங்க. அப்ப இந்த அரசு வந்து மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. அப்ப ஏன் இந்த மாதிரி டாக்ஸ் போட்டீங்கன்னு கேட்பாங்க. கேட்கும்போது அவங்க சொல்லணும். உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு பணம் வந்து ஒன்றிய அரசுல இருந்து வந்திருக்கணும். அது வராத பட்சத்துல கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யாம இருக்க முடியாது. உதவி செய்யும்போது எங்களுக்கு நிதி நெருக்கடி வருது. அதனால நாங்க கொடுக்க வேண்டியிருக்குன்னு. அதுக்கு ஒரு சிஏஏ இட்ஸ் அ கிளியர் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். ஒண்ணு தெரியணும். 2மே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு. சென்ட்ரல் கவர்மெண்ட் குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்றதுக்கு வந்து யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. இவங்களுக்கு வந்து இவங்களுடைய கொள்கை பிரகடனம் சொல்றதுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் அது இருக்கு. 2 பேருமே அதை செய்றாங்க. இப்படி எல்லாம் சொல்ற கவர்னர் வந்து அங்க போய் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டியதானே. நீங்க உங்களுடைய சாதனைகள் எல்லாம் சொல்லுங்கன்னு சொல்ல வேண்டியதானே. 2 கோடி பேருக்கு வேலை கொடுத்தீங்களா இல்லையான்னு சொல்லுங்க. 15,00,000 ஒவ்வொரு அக்கவுண்ட்ல வந்துச்சா இல்லையான்னு சொல்லி சொல்லுங்க. வரிசையா சொல்லலாமே. எதுவும் சொல்ல மாட்டார்ல. அதனால எங்க இவங்க செஞ்சது வந்து காசஸ் ஆஃப் சம்மன்ஸ்ன்னு சொல்லி வரும்பொழுது வெரி கிளியர்லி ஒன் ஆஃப் தி காசஸ் இஸ் த ப்ராப்ளம் தட் அரைசஸ் டு த ஸ்டேட் கவர்மெண்ட் பிகாஸ் ஆஃப் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட். அதை சொல்லித்தான் தீரணும். அதுல எந்த தவறுமே கிடையாது. அடுத்து வந்து கோட்ஸே போன்ற வார்த்தைகளை தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஆனால் கோட்ஸையை புகழ்ந்துகிட்டே இருந்தாங்க. இவர் மெய்யப்பன் சொன்னாரு. கோட்ஸையை பத்தி யாராவது ஏதாவது சொல்லிருக்க நிறைய பேர் சொன்னாங்க. அது திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் ரொம்ப தெளிவா சொன்னார். கோட்சேயும் ஒரு இது தேசபக்தர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிஜேபி காரங்க. என்ன தேசபக்தர் அவங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதனால இப்படி எல்லாம் சொல்லலன்னு சொல்ல முடியாது. அதனால வந்து இங்க இருக்கிறது அடிப்படை பிரச்சனை என்னன்னா கவர்னர்ஸ் அட்ரஸ் இஸ் நாட் மிஸ்டர் ஆர் என் ரவிஸ் அட்ரஸ். இட்ஸ் அட்ரஸ் கிவன் பை கவர்னர் பிரிப்பேர்டு பை த ஸ்டேட் கவர்மெண்ட். இதுதான் கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன். அது சில மக்களுக்கு புரியலங்கிறதுக்காக கவர்னர் அதை பேசக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. இப்ப எம்ஜிஆர் வந்து 70 பேர் சண்டையில் தோக்கடிச்சார்னு மக்கள் நம்புறாங்க அப்படிங்கிறதுனால ஏன் அப்படி தப்பு தப்பா காமிக்கிறீங்க, ஒரு ஆளால தோக்கடிக்க கேட்க முடியாது. அதே மாதிரி மக்களுக்கு சில விஷயங்கள் புரியலங்கிறதுக்காக வேண்டி கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷனை மீறி நம்ம பேச முடியாது. அதனால இதுல வந்து கவர்னர் பண்ணது நிச்சயமா வந்து தவறு. அது மட்டும் இல்ல, 19 ஒரு லெட்டர் எழுதுறாரு. 9ஆம் தேதி போய் சேருது அவருக்கு. ஏதாவது ஸ்பெசிபிக்கா சொன்னாரா? இந்த நீங்க சொல்ற விஷயம் வந்து எனக்கு பிடிக்கல. போன தடவை சொன்னாரு. இந்த தடவை போன தடவை சொன்னதுக்கு இவங்களும் அதை செவிமடுத்தாங்க. ஆனா இந்த தடவை அது மாதிரி ஏதாவது சொன்னாரா? இது உண்மை என்னன்னா இவங்களுக்கு ஒன்றிய அரசுக்கு வந்து தங்களுடைய சாதனைகள்னு பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ராமர் கோயிலு கட்டுனது 370 அப்ரோகேஷன், சிஏஏ, யூனிஃபார்ம் சிவில் கோட இன்ட்ரோடியூஸ் பண்ணது ஒரு ஸ்டேட்ல இதுதான் சாதனைகள் அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா
எதிர்க்கட்சிகள் கேட்பாங்க, மக்களுடைய வாழ்வாதாரத்த பாதுகாக்கிறது சாதனை இல்லையா? நீங்க குடுத்த வாக்குறுதிகள்லாம் காப்பாத்துறது சாதனை இல்லையா? அப்படின்னு கேட்பாங்க. இவங்களால ஒண்ணும் பதில் சொல்ல முடியாது. அதனால இப்படி ஒவ்வொரு பிரச்சனையா கிளப்பிட்டு இருக்காங்க. அதுக்கு வெரி, வெரி அன்பார்ச்சுனேட்லி கான்ஸ்டிடியூஷனல் போஸ்டையும் பயன்படுத்துறாங்க. அப்படிங்கிறது ரொம்ப துரதிர்ஷ்டவசமானது. அவ்வளவுதான். ராம் சாரி. நோ ப்ராப்ளம். நான் வந்து மிஸ்டர் 3 ஐ இதுல ஐ ஐ ஐ கன்ஃபைன் ஆ மைசெல்ஃப் டூ ஒன் ஸ்டேட்மெண்ட். ஒரே ஒரு நிமிஷம் சொல்லுங்க என்ன சார். அவருக்கு குறுக்கிட்டதுனால, அம் திரு மெய்யப்பன் சொல்லுவாரு, நமக்குன்னு சொல்லி இந்த டிபேட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு, பார்டர் இருக்கு. அவருடைய கோர்ட் லாங்குவேஜ்ல சொல்றதுன்னா, "த எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் ப்ரொனவுன்ஸ்மென்ட்ஸ் ஆர் பெஸ்ட் அவாய்டட் ஹியர்." ஏன்னா நீங்க சொன்ன எல்லாத்துக்குமே நான் பதில் சொல்ல முடியும். எல்லாத்துக்குமே நான் பதில் சொல்ல முடியும். அது எங்கேயோ போயிரும். அதனால நான் இதுக்கு மேல பதில் சொல்லல. இல்ல, இல்ல. இல்ல, கவர்னர் இல்ல. செஞ்சது சாரி. ஏன்னா சரியில்லை நான் எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறத நான் டெரிட்டோரியலா நிப்பாட்டிக்கிறேன். ஏதாவது சொன்னேனான்னு தெரியல. ஜெனரலா இல்ல நான் வந்து பாசிட்டிவா சொல்லிட்டு, நான் அதோட கவுண்டரா தான் சொன்னேனே தவிர, நெகட்டிவா நான் ஒண்ணுமே இதுவா சொல்லல. ரொம்ப கண்டெம் இல்ல பண்ற மாரி அப்படி எதுவும் சொன்னா நான் அப்புறம் சொல்லல. நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். நான் ஒரே 1 மட்டும் சொல்றேன். ஒண்ணுமே இல்ல. 2 சொல்ல வேண்டியிருக்கு. 2 வருஷத்துல சரி. நம்ம வளர்ந்த நாடாக போறோம்னு சொல்லி நிதியமைச்சர் சொல்றவங்க 84 கோடி பேருக்கு நாங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்காங்க. நாங்க சாப்பாடு குடுத்துட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. இது பொருளாதாரம் புரிஞ்சவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க. ஏங்க நீங்க 84 கோடி பேருக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லன்னு சொல்றீங்களே, 2 வருஷத்துல நீங்க எப்படிங்க வளர்ந்த நாடாக முடியும்னு கேட்பாங்க. பேசுறாங்க. நாடாளுமன்றத்துல சத்தமா பேசுறாங்க. சரி இன்னொன்னு கேட்கிறேன். 1,20,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள பெட்ரோல் வந்து $60 பெர் பேரல்னு சொல்லி ரஷ்யா நமக்கு குடுத்தது. ஏன்னா அவங்களுக்கு வந்து வெஸ்ட் வந்து ரெஃப்யூஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு இது முடக்கணும்னு சொல்லி. நமக்கு $60 பெர் பேரல்னு வந்ததுல 90 விழுக்காடு அத என்ன பண்ணியிருக்கணும்? ஐஓசில குடுத்து, ரிஃபைனரில வந்து பெட்ரோலையும், டீசலையும் கொண்டு வா. ஜனங்களுக்கு நன்மை செய்வோம். பெட்ரோல் விலைய குறைப்போம்னு சொல்லியிருக்கணும். ஆனா இவங்க என்ன பண்ணாங்க? அதுல 90 விழுக்காடு அந்த பெட்ரோல் இதுல பேரல் ஆஃப் ஆயில வந்து அப்படியே ரிலையன்ஸ்க்கு இன்னொரு கம்பெனி குடுத்துட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? $60க்கு வாங்கிட்டு இன்டர்நேஷனல் மார்க்கெட் பிரைஸ்க்கு வெஸ்ட்க்கு வித்தாங்க. இது வந்து நான் சொல்லல. எக்கனாமிக் டைம்ஸ் நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு. அத நான் ஜஸ்ட் கோட் பண்றேன். இல்ல, இல்ல. நீங்க மிஸ்டர் கோட் ஸ்ரீனிவாசன் பண்றது வந்து தவறே தன்னுடைய தன்னுடைய கிடையாது. இதுலயும் சொல்லியிருக்காரு. நான் முடிச்சுக்கிறேன். ஆனா இப்போ ஆனா இதுல பெட்ரோல் விலை வந்து ஜிஎஸ்டி ஏழை வந்ததுங்கிறதையும் எளியவர்களுக்கு ஞாபகம் என்ன வச்சுக்கணும். நன்மை வந்தது? அப்படின்னு சொல்லி கேள்வி வரும். இதான் சொல்றேன். இப்படி நம்ம பேச இல்ல ஆரம்பிச்சோம்னா, ஒவ்வொன்னா வரிசையா பேசிக்கிட்டே போயிருவோம். அதனால நான் கட்டாயமா, சொல்றேன், கட்டாயமா. வி பெஸ்ட் கன்ஃபைன் அவர்செல்ஃப் டூ த பிரசன்ட் சிச்சுவேஷன். அவ்வளவுதான். ம். இல்ல இது ரொம்ப சரியா சொன்னீங்க. நான் ஐ அக்ரி வித் யூ ஆன் தட் சிஏஏ பாயிண்ட். அது வந்து சென்ட்ரல் ஜூரிஸ்டிக்ஷன். அதை இவங்க வந்து கவர்னர் அவர்கள் சொல்லிடக்கூடாதுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் கூட. இந்த மக்கள் வரி பணம் வீணாகுது. அந்த பாருங்க ராமர் கோயில் கட்டினது இவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட், இந்த தேசத்துக்கே பெருசு அப்படிலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஸ்பெஷல் அஜெண்டா போட்டு பண்றாங்க பாருங்க. இதெல்லாம் ராமருக்குன்னு சொல்லிட்டு அந்த மதத்துல உள்ளவங்க நம்பிக்கை காட்டுறாங்க. அவங்க வந்து இத்தனை வருஷமா பாடுபட்டு இருக்காங்க. அவங்க கோயில் கட்டியிருக்காங்க. அவங்க அதை கொண்டாடிட்டு போகணும். அரசு வந்து அதை கொண்டாடுறது, அதுக்கு ஒரு பார்லிமெண்ட்ல வந்து டிஸ்கஷன் பண்றது அப்படிங்கிறது பண்றாங்கல்ல. பொதுவா அரசியல் தரம் தாழ்ந்துருச்சு அப்படிங்கிறது இது நிச்சயமா காட்டுது. சந்தேகமே இல்ல. அது அப்புறம் அது முக்கியமான ஒரு அது விஷயம் என்னைக்கு என்னன்னா, நோய் சர்ச்சுக்கும், நாடி நான் மசூதிகளுக்கும் முடிச்சுக்கிறேங்க. வந்து நான் முடிச்சுக்கிறேன். நோய் நாடி அதாவது ஸ்டேட் கவர்ன்மென்ட் பத்தி நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். சென்ட்ரல் கவர்ன்மென்ட் நான் சொன்னா நீங்களும் கேளுங்களேன். இல்ல, இல்ல. நோய் தவறில்ல. நாடி இல்ல நோய் நீங்க முதல் நாடின்னு சொல்லுவாங்க. தாழ்ந்ததுங்கிறது எங்க அளவுல அதாவது புரியுங்கிறது இதுல தான் சொல்றேன். இதுல 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 வந்து துவக்கி வச்சது கவர்னர் தான். விளையாட்ட துவக்கி வச்சது அவர்தான். அதனால என்ன ஆகுதுன்னா, தொடர்ந்து வந்து வரிசையா வந்து அதுக்கு பின்னால வந்து நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்கு. இவர் இப்படி துவங்கி வைக்காம இருந்திருந்தாருன்னா, எல்லாமே சுமூகமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்.